அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கை விரலில் வெளிப்பட்ட நீரூற்று. அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் உள்ள சௌரா என்னுமிடத்தில் இருந்தபோது அவர்களிடம் தண்ணீர் இருந்த ஒரு பாத்திரம் கொண்டு வரப்பட்டது. அவர்கள் தம்முடைய கரத்தை பாத்திரத்தினுள் நுழைத்தபோது அவர்களுடைய விரல்களுக்கிடையே இருந்து தண்ணீர் ஊற்று போல் பொங்கி வரலாயிற்று. மக்கள் அனைவரும் அந்த தண்ணீரில் அங்க தூய்மை செய்தார்கள். இந்த செய்தி கத்தாதா அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் அப்படி ஒரு நிகழ்வு நடந்தபோது நீங்கள் மொத்தம் எத்தனை பேர் இருந்தீர்கள் என்று கேட்கப்பட்ட போது 300 பேர் என்றோ 300 பேர் அளவுக்கு என்றோ அவர்கள் கூறிய செய்தி ஸஹீஹ் புகாரியில் 3572 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்தி தெளிவுபடுத்தி காட்டுகிறது. அல்லாஹ் தன்னுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக எண்ணற்ற அற்புதங்கள் வெளிப்பட்டு அல்லாஹுதனை புரிந்து கொள்கின்ற ஒரு சமுதாயம் அமையப்பெற வேண்டும் என்று விரும்பினான். தன்னை படைத்த ஒருவன் இருக்கிறான். அவனுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை ஊர்ஜிதப்படுத்துவதற்கு, தூதர்தான் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி அவர்களுடைய கை விரல்களிலே இருந்து ஊற்று போல் தண்ணீர் பொங்கி வருகின்ற ஒரு அற்புதத்தை வெளிப்படுத்தி காட்டி, இதன் மூலமாக நீங்கள் அல்லாஹுடைய வல்லமையை, ஆற்றலை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்கின்ற ரீதியிலே அல்லாஹு தஆலா இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி காட்டினான். அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள், தம் பயணம் ஒன்றுக்காக வேண்டி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறப்பட்டார்கள். அப்போது அவர்களுடைய தோழர்களில் சிலரும் இருந்தார்கள். அவர்கள் பயணம் செய்தபடி சென்று கொண்டிருந்த போது தொழுகை நேரம் வந்துவிட்டது. அவர்கள் அங்க தூய்மை செய்வதற்கான தண்ணீர் கிடைக்கவில்லை. பயணக் கூட்டத்திலே இருந்து ஒருவர் சென்று சிறிதளவு தண்ணீர் கொண்ட ஒரு பாத்திரத்தை கொண்டு வந்தார். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை எடுத்து அங்க தூய்மை செய்தார்கள். பிறகு தம்முடைய 4 கை விரல்களில் 4 விரல்களை பாத்திரத்தின் மீது அழுத்தினார்கள். அந்த விரல்கள் பாத்திரத்திற்குள்ளே நுழைந்த போது எழுந்து அங்க தூய்மை செய்து கொள்ளுங்கள் என்று உத்தரவிட்டார்கள். மக்கள் அனைவரும் அங்க தூய்மை செய்தனர். அவர்களில் விரும்பிய அளவிற்கு அங்க தூய்மை செய்யும் தண்ணீர் அவர்களுக்கு கிடைத்தது. அவர்கள் 70 அல்லது கிட்டத்தட்ட அந்த அளவு எண்ணிக்கையினராக இருந்தார்கள் என்கின்ற செய்தி ஸஹீஹ் புகாரியிலே 3574 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்தி தெளிவுபடுத்தி காட்டுகிறது. இப்படி அல்லாஹுவை வணங்கி வழிபடுவதற்கு தேவையான அங்க தூய்மை, அதற்கு பயன்படுத்துவதற்கு உண்டான தண்ணீர் அல்லாஹுடைய தூதருடைய கை விரல்களிலே இருந்து வெளிப்பட்ட அந்த நிகழ்வைத்தான் இந்த செய்தி தெளிவுபடுத்தி காட்டுகிறது. இந்த வரலாற்று நிகழ்வை அறிவிக்கக்கூடிய அந்த பதிவு புத்தகத்தை பார்க்கின்ற போது ஸஹீஹ் புகாரி என்று தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. ஆதாரபூர்வமான, அங்கீகரிக்கப்பட்ட, ஊர்ஜிதமான செய்திகளை மாத்திரமே அறிவிக்கக்கூடிய ஸஹீஹ் புகாரியில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 4 விரல்களுக்கு இடையே இருந்து தண்ணீர் பாத்திரத்திற்குள்ளே தண்ணீர் விழுந்தது. அதை அள்ளி அள்ளி பலரும் பயன்படுத்தி கொண்டார்கள் என்கின்ற நிகழ்வைத்தான் இந்த நபிமொழி தெளிவுபடுத்தி காட்டுகிறது. அல்லாஹ் தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்துவதற்கு தன்னுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக இப்படிப்பட்ட அற்புதத்தை வெளிப்படுத்தி
அல்லாஹுவை புரிந்து கொள்கின்ற வகையிலே, அல்லாஹுடைய வல்லமையை அறிந்து கொள்கின்ற வகையிலே இந்த சமுதாயத்திற்கு உண்டான ஒரு படிப்பினையாக இத்தகைய நிகழ்வுகளை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்தான் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அவருடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக வெளிப்படுத்தப்பட்ட அற்புதங்களை புரிந்து கொள்கின்ற வாய்ப்பை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.